ஈரோட்டில் இருந்து அரசு பேருந்து 22 பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்தை செந்தில் ராஜா என்ற ஓட்டுநர் இயக்கி வந்தார். பேருந்து சங்ககிரி VN பாளையம் மாரியம்மன் கோவில் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் செந்தில் ராஜாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கமடைந்தார். அப்பொழுதும் அவர் பேருந்தை நிறுத்த முயன்றுள்ளார். இருப்பினும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பிரதான சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. பேருந்தில் இருந்த 22 பயணிகள் எந்த ஒரு காயமும் இன்றி மீட்கப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஓட்டுநர் மயங்கிய நிலையில் இருந்தார். உடனடியாக அவரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி வழங்கப்பட்டு ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த சங்ககிரி காவல்துறையினர் சாலையின் விபத்துக்குள்ளான பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். அரசு பேருந்து ஓட்டுநருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பேருந்து விபத்துக்குள்ளான பரபரப்பு CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.